ஐயா தேவரையனுடைய வாழ்க்கை வரலாறு இதுக்கு முன்னாடி படிக்க முடியாதவர்களும் பார்க்க முடியாதவர்களும் இந்த படத்து மூலமாக பார்ப்பதற்காக நமக்காக கதை எழுதி டைரக்ட் செய்து இதை முழுமையாக இந்த படத்தில் நடித்ததுக்கு அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய அனைவருக்கும் நமது சாயல்குடி முக்குளத்தூர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் பல வருஷங்கள் சாதனை படைக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த படத்தில் இயக்கியவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் இந்த பகுதி மக்களை சேர்ந்த சங்கத்தின் சார்பாக இந்த அங்காளேஸ்வரி ஆலயத்தின் சார்பாகவும் பசுமன் முத்துராமலிங்க ஐயா சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துள்ளேன். படத்தின் தயாரிப்பாளர் SSR சத்யா அவர்கள், படத்திலே தேவராகவே வாழ்ந்திருக்கும் அருமை நண்பர் திரு விஜயன் பஷீர் அவர்கள், இந்த படத்தை இயக்கிய அரங்கராஜ் அவர்கள், தேவரையா அவர்களின் பாதத்தில் மிதித்த இந்த மண்ணை மிதிப்பதிலே உண்மையிலே சொல்லும்போது மிகவும் பெருமையும் மிகவும் பாக்கியமும் அடைந்ததாக நான் கருதுகின்றேன். ஐயாவினுடைய வாழ்க்கையிலே எப்படி பல விஷயங்கள் மறைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்ட முயற்சிதான் எங்களுடைய இந்த தேசிய தலைவர் திரைப்படம். ஐயா தேசியத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க, இன்றும் பசுமொன்னில் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை கூறுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட சிறிய முயற்சி தான் தேசிய தலைவர் திரைப்படம். படத்துக்கு இன்னைக்கு திரையிடப்பட்ட இடங்களிலெல்லாம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் மிகப்பெரிய ஆரவாரத்துடன் கூடிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்த வரவேற்பை நீங்கள் தொடர்ந்து சாயல்குடியில் இருக்கிற என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய தேசிய தலைவர் தேவர் பெருமானுடைய ஒரு திரைப்படத்தை நாங்கள் அரசியல் வாழ்க்கை, ஐயாவுடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்திருக்கோம். இந்த திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமியனாகிய எனக்கு ஐயா இந்த பாக்கியம் கொடுத்துருக்காருன்னா, ஐயா இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாருன்னு போன ஜென்மத்தில் அவர் வீட்டில் ஒரு நாயாக பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் எங்கள் ஐயா, உங்கள் ஐயா, நம்ம ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கடவுளாக நம்ம எல்லாம் வளர்கிறோம்னா ஒருவேளை தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் போய் சேரணும், இதுதான் என்னுடைய ஆசை. ஐயாவுக்காக காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காரு என் நண்பர் SSR சத்யா பிக்சர்ஸு, ஜெனிஃபர் மார்க்கெட் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இயக்குனர் இதுக்காக 4 வருடம் உழைத்திருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாயல்குடி மண்ணை தொடும்போது எங்கள் திரைப்படத்தில் சாயல்குடியை பற்றி நிறைய விஷயம் வரும். இதை டைரக்டர் சொல்லிட்டே வந்தார் சார், சாயல்குடியில் படம் மற்றவங்க வரலன்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் அதான் இப்போ முக்கியம். தேவரை அறிமுகப்படுத்தினாரு, வரலாறு ஒரு இதுங்க கடல், அந்த கடல்ல இது ஒரு மூலையில நீங்க பதிவு பண்ணிருக்கணும். அது எங்க ஏரியாவில் எல்லாருக்கும் மன வருத்தமாவே இருக்கு. அறிமுகப்படுத்தினது ஜெயராமன் செட்டியாரு. முத கன்னி பேச்சு பேசினது இழந்த குளத்துக்கு வந்தது. அவர் எழுதி கொடுக்காம அவர் தச்சையெல்லாம் 3 மணி நேரம் பேசுனதை கேட்டு காமராஜர் இருந்து நாட்டு உள்ள அதை நீங்க தெளிவுபடுத்தணும். ஐயாவை துன்புறுத்தினது பர்மா ஜெயிலு, அந்த சீன் வரல. அதுக்கெல்லாம் நீங்க எடுத்த உங்களுக்கு பெருமை தான். சரி, பேச விடுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அண்ணன் பாண்டியன் அண்ணனுக்கு சமயத்தில் மதுரை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண என் நண்பர் கார்த்தி, அவருக்கும் அந்த சமயத்தில் ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். இந்த படத்தினுடைய 100வது விழாவில் திருப்பி நிச்சயமாக இங்கே வருவோம். அதுக்குள்ளே பார்ட் 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
நீங்கள் சொன்ன காட்சிகள் அனைத்தும் ஆமா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் மீது ஆணையாக திரையில் வரும். இதுக்கு வந்து எங்கள் டைரக்டரும் எங்கள் ப்ரொடியூசரும் அவங்க சார்பாக நான் இது உத்தரவாதம் கொடுக்குறேன். நிச்சயமாக வரும். ஐயா சொன்ன மாதிரி நிச்சயமாக வரும். போகலாம்ண்ணா.